கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்ம என்ன வேத வசனம் குறித்து பார்க்க போகிறோம்னா 103ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும். அதாவது நம்ம செய்கிற பாவங்களுக்கு தக்கதாக ஆண்டவர் கரெக்டாக கணக்கு பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளால் அவருடைய கரத்தில் ஒரு நன்மைகளை கூட நம்மளால் வாங்கிக்கிடவே முடியாதுங்க. ஒருத்தன் தெருவில் பிச்சை அடிச்சுக்கிட்டு இருந்தானா. அவனுக்கு பிச்சை எடுக்கிறது தான் வேலையா. அந்த பிச்சை எடுக்கிறவனுக்கு குடிப்பழக்கம் அவனுக்கு இருந்ததான். அப்போ நிறைய பேர் இவன் குடிச்சிட்டு தெரியுதானேன்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்களாம். ஒரு நாள் பார்த்தா அவனுக்கு ரொம்ப ஜுரம் அடிச்சதான். அப்போ அந்த வழியாக ஒருத்தர் போனாராம். அவர் இயற்கையிலே நல்லா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற குணம் கொண்டவர் தான். ஆனால் இவர் குடிக்கிறாரேன்னு ஒரு காரணத்துக்காக உதவி செய்யாமே போயிட்டாராம். அவர் ரொம்ப பசியோடு இருந்தாராம். கடைசியில் பார்த்தா ஜுரத்தாலையும் பசியாலையும் அவர் இறந்தே போயிட்டாராம். மறுநாள் பார்க்கும்போது அதை கேள்விப்படும்போது அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்ததாம். நம்ம உதவி செய்திருக்கலாமோ அப்படின்னு அவர் நினச்சாராம். அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒருத்தங்க திக்கற்றவர்களா, ரொம்ப பரிதாபப்பட்டவர்களா, யாருமே உதவிகளை எதிர்பார்க்குறவங்களா அவங்க இருந்தானா அவங்ககிட்ட நம்ம எந்த நியாயமோ தர்மமோ நம்ம எதிர்பார்க்கவே முடியாதுங்க. ஏன்னா அவங்க வழியே இல்லாதவங்களா காணப்படுறாங்க. ஆனால் நம்மளுடைய சுபாவத்தில் அன்பு, இரக்கம், பரிதாபம் எல்லாமே இருக்கணும். அவன் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான் அதனால் நம்ம உதவி செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறவங்களா காணப்படக்கூடாது. பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்களை கூட பாருங்கள், அவங்க ஆண்டவர் எகிப்தை விட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டார். முரட்டாட்டம் பண்ணுற ஜனங்களாக இருந்தாங்க, எகிப்து பேசுகிறவங்களா இருந்தாங்க, முறுமுறுக்கிறவங்களா இருந்தாங்க. ஆண்டவர் நினச்சா எந்த உதவியுமே செய்யக்கூடாது. ஆனால் 40 வருடமாய் அவங்களை பூஷித்து பாதுகாத்து அவங்கள நடத்தி வந்தார். அவங்க மேலே கிருபை வச்சதுனால தான் ஆண்டவரால் அதை செய்ய முடிஞ்சது. அதே போல் தான் நிறைய பேரை நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு உதவி செய்யணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறவங்களாவே நம்ம காணப்படுறோம். அந்த சூழ்நிலையில் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க அதை பார்த்து நம்ம கொண்டிருக்கிற இரக்கமும் அன்பும் மாறாதபடி அவங்களுக்கு உதவி செய்வங்களாக காணப்படணும். ஐயோ அவங்க குடிக்கிறாங்க, அவங்க அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இப்போ அந்த மனிதர் ஐயோ மறுநாள் அவர் இறந்ததுக்கப்புறம் அவருக்கு மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டது. அதே போல் நமக்கு பாதிக்கப்படாதபடி எளியவர்களை காணும்போது நம்ம உதவி செய்து தான் மனித பண்பு, தேவ